ஒரு சின்ன கிராமத்தில் கார்த்தி என்ற 15 வயது சிறுவன் தன் அம்மா, அப்பா மற்றும் சிறிய சகோதரியுடன் வாழ்ந்தான். அவர்கள் ஏழ்மையான விவசாய குடும்பம். கார்த்தி ஒவ்வொரு நாளும் பழைய சீருடையில் பள்ளிக்கு செல்வான். அவனுடைய தோழர்கள் சிலர் அவனை கேலி செய்தாலும் அவன் மனதை கவர்ந்தது ஒரே ஒரு கனவு, பெரிய விஞ்ஞானியாக வரவேண்டும். அவன் அறிவியல் பாடத்தை மிகவும் விரும்பினான். ஆனால் வீட்டில் புத்தகங்கள் வாங்க வசதி இல்லாததால் அவன் பள்ளி நூலகத்தை தன் இரண்டாவது வீடாக மாற்றிக்கொண்டான். ஒரு நாள் பள்ளியில் ஒரு அறிவியல் மாதிரி கண்காட்சி போட்டி அறிவிக்கப்பட்டது. வெற்றியாளர் மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்கலாம் என்று கேள்விப்பட்டான் கார்த்தி. அவன் உடனே தன் வகுப்பு ஆசிரியர் முன்பு சென்று, சார், நானும் இந்த போட்டியில் பங்கேற்கலாமா என்று கேட்டான். ஆசிரியர் அவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு, கார்த்தி, உனக்கு படைப்புகளுக்கான பொருட்கள் எல்லாம் எங்கே கிடைக்கும்? உன் வீட்டில் வசதிகள் இல்லையே என்று கேட்டார். கார்த்திக்கு மனம் உடைந்தது. அதனால் அவன் ஒரு உறுதி எடுத்தான், நான் என்னால் முடிந்ததை செய்து பார்க்கிறேன். கார்த்தி வீட்டிற்கு திரும்பியதும் அவனுடைய சின்ன வீட்டின் முற்றத்தில் உள்ள பழைய பொருட்களை சேகரிக்க தொடங்கினான். பழைய பிளாஸ்டிக் பாட்டில்கள், உடைந்த சைக்கிள் டியூப், காகித துண்டுகள், ஒரு சிறிய சூரிய பேட்டரி போன்றவற்றை சேகரித்தான். அவன் புத்தகங்களில் படித்ததைப் போல சூரிய ஆற்றலை பயன்படுத்தி நீரை சுத்திகரிக்கும் ஒரு சாதனம் செய்ய முயற்சித்தான். அவன் தினமும் பள்ளி முடிந்தவுடன் தன் சின்ன வீட்டு முற்றத்தில் இரவு 11 மணி வரை சோதனைகள் செய்தான். சில நாட்கள் தோல்வி அடைந்தான். ஆனால் அவன் மீண்டும் மீண்டும் முயன்றான். போட்டி நாளன்று பள்ளி மைதானத்தில் பல மாணவர்கள் அழகாக அச்சிடப்பட்ட விலையுயர்ந்த படைப்புகளை கொண்டு வந்திருந்தனர். கார்த்தியின் எளிய குப்பை பொருட்களால் ஆன படைப்பை பார்த்து சிலர் சிரித்தார்கள். ஆனால் போட்டி நீதிபதிகள் அதை கவனமாக பரிசீலித்தனர். இந்த சாதனம் என்ன செய்யும் என்று நீதிபதி கேட்டார். இது சூரிய ஆற்றலை பயன்படுத்தி கிராமத்தில் உள்ள குடிநீரை சுத்திகரிக்கும். மின்சாரம் இல்லாத இடங்களுக்கு ஏற்றது என்றான். அவனுடைய படைப்பாற்றல், விடாமுயற்சி ஆகியவற்றை பார்த்த நீதிபதிகள் வியந்தனர். முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. முதல் பரிசு கார்த்தி. அவனுடைய வகுப்பு ஆசிரியர் மன்னிப்பு கேட்டார். அவனை கேலி செய்த மாணவர்கள் இப்போது அவனை பார்த்து, கார்த்தி, நீ அருமை என்று கூறினர். அவனது கண்டுபிடிப்பு மாவட்ட அளவிலான கண்காட்சியில் காட்சிக்கு வைக்கப்பட்டது. பலர் அவனை பாராட்டினர். கதையின் பாடம்: வசதிகள் இல்லை என்று மனம் தளர்ந்துவிடாதே. உன் உழைப்பு, விடாமுயற்சி இவைதான் உன்னை வெற்றியாளனாக்கும். ஆகையால் உங்கள் கனவுகளை விட்டு கொடுக்காதீர்கள். ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கு ஒரு படி. மனம் தளர்ந்து விடாதீர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த கதையில் சந்திப்போம். அன்டில் பாய் ஃப்ரம் சாரா. நன்றி.